வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதில் டே 1க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கொடுத்த ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான நோட்டீஸ். இப்போ அடுத்த 2-3 நாளுக்கான எக்ஸாம் எழுத போகிறவங்க உங்களோட அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டி திரும்ப செக் பண்ணுங்க. அதில் ஒரு பார்கோட் இருக்குதா இல்லைனா 2 பார்கோட் இருக்குதா அப்படின்ட்டு. ஒரு பார்கோட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா 2 பார்கோட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். நீங்கள் அந்த 2 பார்கோட் இருக்கக்கூடிய அட்மிட் கார்டை தான் வந்து எக்ஸாமுக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கான ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம கோர்ஸில் படித்தவங்க எல்லாருமே வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருப்பீங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேல புதுசாக எதுவும் கேட்கல, எப்பவும் போல தான் கேட்டிருக்காங்க. மேத்ஸ்லையுமே புதுசாக எதுவுமே கேட்கல. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வருமா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், வரல. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துட்டு பார் சார்ட் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்கல. ஜாமெட்ரி கொஷினும் வரல. எப்பவும் போல தான் வந்து கேட்டிருக்காங்க, சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு புது டாபிக் வந்திருக்கு. ஓகே, அது நான் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். நியூ வீடியோஸ், நியூ டாபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் வந்து ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, கேலண்டரில் இருந்தும் கொஷின்ஸ் வந்திருக்கு. கேலண்டர் நான் முன்னாலே கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேலண்டர்லேருந்து 2 கொஷின் கிட்ட ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே வந்திருக்கு. ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசேஜ் ரீடிங் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஜிடியில் கேட்காதது பேசேஜ் ரீடிங் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அது சிம்பிளாக தான் இருந்திருக்கு. டைரக்ட் கொஷின் வந்து வந்திருக்கு அந்த பேராகிராஃபில் இருந்து தான். நீங்கள் ரொம்ப அதிகமாக அதில் வந்து மைண்ட் அப்ளை பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பேசேஜ் ரீடிங்க்குமே நான் கோர்ஸில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். நான் அந்த நியூ வீடியோஸ் அப்படிங்கிற நியூ டாபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு போயிருங்க. அடுத்ததாக பிக்யூஆர்எஸும் கேட்டிருக்காங்க. அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துட்டு போயிருங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு போயிருங்க. அதை நான் கோர்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். ஸோ அதுவும் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இது வரைக்கும் நடந்ததுக்கும் இப்போ நடந்துகிட்டு கூடிய எக்ஸாமுக்கும். போக போக ஏதாச்சும் புதுசாக அவங்க இன்க்ளூட் பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் நடந்துச்சு, ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்காக ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.